பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றும் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றானவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பூர நட்சத்திர கோவில்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தை பற்றிய சில தகவல்களை நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலே வேதாரண்யத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். வேதாரண்யம் என்பது மிக மிக முக்கியமான தென்னிந்திய சிவஸ்தலங்களுள் ஒன்று. 12 திருமுறைகளிலே 7 திருமுறைகளில் பேசப்படுகின்ற தலம் 3. அவை திருவாரூர், காஞ்சிபுரம், திருமுறை காடு. இந்த திருமறைக்காடு என்னும் இந்த தலத்திலே அம்பாள் யாழைப்பழித்த மொழியாள் என்னும் திருநாமத்தோடு இங்கே காட்சியளிக்கின்றாள். அம்பாளுடைய குரல் இனிமை அவ்வளவு சிறப்பாக இருக்குமாம். வீணை இசையை காட்டிலும் இனிமையான குரலை உடைய அம்மன் என்பது இதன் பொருள். அதனால தானோ என்னவோ இக்கோவிலிலே உள்ள சரஸ்வதி சன்னதியில் பார்த்தால் வீணை இல்லை, சரஸ்வதி கையில வீணை இல்லை. ஏன்னா யாழைப்பழித்த மொழியால பக்கத்துல வச்சுட்டு
வீணையை வாசிட்டு இருந்தா வீணையை விட அந்த குரல் இனிமை அதிகமாக இருக்கும் அல்லவா. விபஞ்சியா காயந்தி என்னும் அந்த சௌந்தரலகரி ஸ்லோகத்திலே வருவது போல சரஸ்வதி தேவி வீணாகானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அம்பாள் அதை பார்த்து சாத்து என்கிறார். சாத்து என்றால் பலே, சபாஷ் என்று அர்த்தம். சாத்து என்று சொன்ன உடனே அந்த குரல் இனிமையை கேட்டதும் சரஸ்வதி தேவி வெட்கி தலை குனிந்து, இவ்வளவு இனிமையான இந்த குரலுக்கு எதிரே இனிமேல் என்னுடைய வீணை இசை எங்கே எடுபட போகிறது என்று வீணையை எடுத்து அதன் உரையிலே வைத்து மூடிவிட்டாராம். இப்படி ஒரு விஷயம் ஆதிசங்கரரின் சௌந்தரலகரிலே சொல்லப்படுகிறது. அந்த சௌந்தரலகரி ஸ்லோகத்திற்கு உரிய அம்மன் வீணாவாத விதூஷினியாக இங்கே யாழைப்பழித்த மொழியாளாக அற்புதமாக காட்சியளிக்கின்ற ஒரு தலம் இந்த வேதாரண்யம். இந்த வேதாரண்யத்திலே ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒரு கதை இருக்கிறது. ராமபிரான் வந்து வழிபட்ட தலங்களுள் இதுவும் ஒன்று. இலங்கைக்கு சென்று திரும்பியதும் வந்து வழிபட்ட தலம். ஆகவேதான் இதற்கு ஆதிசேது என்று ஒரு சிறப்பு திருநாமம் வழங்கப்படுகிறது. ஆதிசேது என்னும் சிறப்பு திருநாமம் வழங்கப்படுகின்ற தலம் இந்த வேதாரண்யம். வீரகத்தி தோஷத்தை போக்கிய விநாயகர் இங்கே இருக்கிறார். யுத்தத்திலே பல வீரர்களை கொன்ற பாவம் தீருவதற்காக இங்கு வந்து ராமபிரான் வழிபட்டதாக தலபுராணம் சொல்கிறது. நசிகேதஸ் என்பவர் இங்கு வந்து தவம் செய்துதான் அபூர்வமான பல சக்திகளை எல்லாம் பெற்று யம ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார் என்னும் புராணம் இங்கு சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் கண் பல அடியார்கள் வாழ்ந்துள்ளனர். பல அடியார்கள் இங்கே அவதரித்துள்ளனர். எண்ணற்ற அடியார்கள் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளனர். பாடல் பெற்ற தலங்கள் என்றால் இது ஏராளமான பாடல்கள் பாடப்பெற்ற ஒரு தலமாக இது விளங்குகிறது. பரஞ்சோதி முனிவர், தாயுமானவர் சுவாமிகள் ஆகியோர் அவதரித்த தலம். இத்தலத்திலே அகஸ்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், நாரதர் ஆகிய முனிசிரேஷ்டர்களெல்லாம் வந்து வழிபட்டிருக்கின்றனார்கள். அகஸ்தியருக்கு எம்பெருமான் திருமண கோலத்திலே காட்சி அளித்த தலங்கள் தென்னிந்தியாவிலே மொத்தம் 12 தலங்கள். அவ்வாறு அகஸ்தியருக்கு திருமண கோல காட்சி கிடைத்த தலங்களுள் இந்த வேதாரண்யமும் மிகவும் முக்கியமானது. இங்கே சிவபெருமான் மூலவர் சன்னதி லிங்க திருமேனியாக இருக்கும். அதற்கு பின்னால் திருமண கோலத்திலே திருமறைக்காட்டீசன் காட்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உருவத்தோடு சிவபெருமானை வழிபடுகின்ற ஒரு வழக்கம் இங்கே இருக்கிறது. பொதுவாக சிவலிங்கமாகத்தான் வைத்து வழிபடுவார்கள். இங்கே உருவமாக திருமண கோலத்திலே பார்வதியை திருமணம் செய்து கொன்ற காட்சியோடு இங்கே அகத்தியருக்கு காட்சியளித்த அதே கோலத்திலே நமக்கும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அதை தவிர தியாகராஜனாகவும் இத்தலத்திலே சிவபெருமான் காட்சி நல்கிறார். இங்கு உள்ள நடராஜ சபைக்கு தேவசபை என்று பெயர். இத்தலத்திற்கு வந்து வழிபட்டவர்களுள் ராமபிரான், அகத்தியர், பிரம்மா, நாரதர், முஜுகுந்த சக்கரவர்த்தி ஆகியோர் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றனர். ஏராளமான முனிவர்கள் இவ்விடத்திலே வந்து தவம் செய்து அருள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இத்தலத்திற்கு வந்து வழிபடுவோருக்கு மிக சுலபமாக அந்த இறை அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இங்கு 5 மரங்கள் தலவிருட்சங்களாக இருக்கின்றன. அந்த வன்னி மரத்தலில் தான் வசிஷ்டர் தவம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இப்பொழுது பலாச மரத்தை தலவிருட்சமாக கொண்ட தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலும் இந்த பலாசமர தலவிருட்சமாக இங்கே இருந்திருக்கிறது. இத்தலத்திலே 5 மரங்கள் தலவிருட்சம். அவற்றுள் பலாச மரம் ஒன்று. பலாச மரம் தான் பூர நட்சத்திரத்திற்கு உரிய மரம் என்பதால் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியம் வேதாரண்யத்திற்கு வந்து இங்கே கடலிலே சமுத்திர ஸ்நானம் செய்து சுவாமி தரிசனம் செய்து மறைக்காட்டீஸ்வரரையும் யாழைப்பழுத்த மொழியாள் அம்பிகையும் வழிபட்டு அனைத்து நலன்களும் பெற வேண்டும். நவக்கிரகங்கள் இங்கே நேர் வரிசையாக இருக்கும். ஒன்றை அடுத்து ஒன்றதாக வரிசையாக நவக்கிரகங்கள் இருக்கின்ற தலங்கள் மிக சில தலங்கள் தான். அவற்றை கோளிலி தலங்கள் என்று சொல்வார்கள். அந்த கோளிலி தலங்களுள் வேதாரண்யமும் ஒன்று. ஆகவே இங்கு வரிசையாக நவக்கிரகங்கள் நிற்பதை நாம் பார்க்க முடியும். இத்தகைய பல சிறப்புகள், பல அரிய தகவல்கள் கொண்ட இத்தலத்தை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இத்தலத்திலே இருக்கின்றன. எனினும் பிற தலங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால்
இந்த ஒரே தலத்தை பற்றி இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தால் மற்ற தலங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதால் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய மற்றும் ஒரு தலத்தை பற்றி நாம் பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.